இந்திய திரையுலகை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சூப்பர் ஸ்டார் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணி கூலி என்கின்ற திரைப்படத்தின் மூலம் இணைந்துள்ளது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத் அவர்களுடைய இசையில் உருவாகும் இந்த படத்துடைய படப்பிடிப்பு தற்பொழுது ஹைதராபாத்தில் விறுவிறுப்பாகவும் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக சென்னையில கூலி திரைப்படத்துடைய அடுத்த கட்ட படப்பிடிப்பு நடைபெற இருப்பதாகவும், மேலும் ஜெயிலர் திரைப்படத்தை போல பாத்தீங்கன்னா இந்த திரைப்படமுமே ஒரு பேன் இந்திய படமாக தயாராகியும் வந்துட்டு இருக்கு. இதற்கிடையில தான் கூலி திரைப்படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் பாத்தீங்கன்னா அடுத்ததாக நெல்சன் அவர்களுடைய இயக்கத்தில் ஜெயிலருடைய இரண்டாம் பாகத்தில் நடிக்க இருப்பதாகவும் சன் பிக்சர்ஸ் தயாரிக்க அனிருத்துமே இந்த திரைப்படத்திற்கு இசையமைக்க இருக்கார். தற்பொழுது நெல்சன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஜெயிலருடைய இரண்டாம் பாகத்திற்கான கதை மற்றும் திரைக்கதையை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதும், விரைவில் ஜெயிலருடைய இரண்டாம் பாகத்தை பற்றிய அறிவிப்பு வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டு வந்திருக்கு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் பாத்தீங்கன்னா திரையுலகில் காலடி எடுத்து வைத்து 49 ஆண்டுகள் ஆகியிருக்கு. அடுத்த ஆண்டு சூப்பர் ஸ்டார் திரையுலகில் 50 ஆண்டுகளையுமே நிறைவு செய்ய இருக்காரு. இதை முன்னிட்டு சூப்பர் ஸ்டாருடைய 2 படங்கள் வெளியாக இருப்பதும், லோகேஷ் கனகராஜுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் நடிக்கும் கூலி திரைப்படமும், நெல்சன் அவர்களுடைய இயக்கத்தில் உருவாக உள்ள ஜெயிலருடைய இரண்டாம் பாகமும் அடுத்த ஆண்டு வெளியாக இருக்கு. 2025ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டாருக்கு மிகவும் ஸ்பெஷலான ஆண்டாக இருக்குமாம். அதாவது சூப்பர் ஸ்டார் திரையுலகிற்கு வந்து 50 ஆண்டுகள் நிறைவு செய்தது மட்டும் இல்லாம 75 வயதையுமே சூப்பர் ஸ்டார் அவர்கள் அடுத்த ஆண்டு எட்ட இருக்காரு. எனவே அடுத்த ஆண்டு இதனை கொண்டாடும் வகையில சூப்பர் ஸ்டாருடைய 2 படங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.